ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காயை வச்சு நம்ம இப்போ வடை செய்ய போகிறோம். என்னடா இது சுரக்காய் வடைன்னு யோசிக்காதீங்க. சுரக்காய் உங்களுக்கு பொரியல் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கலையா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எத்தனை சுரக்காய் வடையாக இருந்தாலும் அப்படியே தட்டே காலி ஆகிடும். இப்போ நான் ஒரு 2 சுரக்காய் பிஞ்சு சுரக்காயாக எடுத்துருக்கிறேன். 2 சுரக்காயும் இந்த மாதிரி கேரட்டு சீவும் இல்லையா, அந்த கேரட்டு சீவுறதுல சீவி எடுத்துக்கிறணும். பார்த்துக்கோங்க, சீவுறாங்க, சீவுங்க. இந்த மாதிரி கேரட்டு சீவுறதுல நம்ம அந்த சுரக்காயை தோலெல்லாம் நம்ம சீவணுங்கிறது கிடையாது, அப்படியே சீவிக்கலாம். ஏன்னா சுரக்காய் பிஞ்சு சுரக்காய் தான், அதனால நம்ம அப்படியே சீவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுரக்காயை பாருங்கள், 2 சுரக்காயை நான் சீவி வச்சுக்கிட்டேன். இப்படி எடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம எப்போவும் வடை போண்டாவுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் பாருங்கள், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு இப்போ வடை சுடலாம் வாங்க. கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு, தேவையான சோம்பு போட்டுக்கலாம் சுரக்காய் வடைக்கு. சுரக்காயை இந்த மாதிரிங்க சீவி வச்சுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் நம்ம சுரக்காயோட போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. 2 சுரக்காய் எடுத்து நான் அந்த மாதிரி கேரட் சீவுற கட்டையில் சீவி வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் சோம்பு அள்ளி போட்டுக்கிட்டேன். வரமிளகாய் தூள், காரத்துக்கு தேவையான வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நம்ம எப்போவுமே வடை சுடுறதுக்கு மாதிரி நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே நம்ம அந்த சுரக்காய் வடையோட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியலைன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். சீவன சுரக்காயில் நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு பிசைஞ்சுக்கலாம். நம்ம முக்கியமான ஒன்று, இனிமேல் தான் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் என்னன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுரக்காய் வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ வேணுமோ வடை, இன்னும் எனக்கு சுரக்காய் வடை தான் செய்யணும், சுரக்காய் வடை தான் செய்யணும் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வடை. என் பையனுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அவன் சுரக்காய் வடை செஞ்சு கொடுங்கம்மா, சுரக்காய் வடை செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் சந்தையில் பாருங்கள் 5 ரூபா தான் விற்றது சுரக்காய். இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு விற்றதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருள் என்னென்னா அரிசி மாவு தான். அரிசி மாவு அதையும் கொஞ்சம் கொட்டி, தேவையான அளவு கொட்டி பிசைய அந்த ஈரம் அப்படியே உறிஞ்சிக்கும். நம்ம வடை பதம் பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் வடை போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு நம்ம கொட்டி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். சுரக்காய் வடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு வடை பதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு கொட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது அப்படியே நம்ம இப்படி வடை மாதிரி இப்படி தட்டி எண்ணெயில் போட போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சுரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சுரக்காயில் வடை செஞ்சு கொடுத்துருங்க. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கே கூட சுரக்காய் பிடிக்காது. நான் இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி வடை தட்டி செஞ்சு நான் சாப்பிட்டுக்குவேன். நல்லா
மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சுரக்காய் வாங்கினீங்கன்னா சுரக்காய் வடை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல போட்டு அந்த 2 வடை நல்லா செவந்துக்குச்சு. இந்த 2 வடையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் வடை நம்ம ஈஸியாக சுட்டாச்சு. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சுரக்காய் வாங்குங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுரக்காய் வந்து சமைக்கிறதுக்கு பிடிக்கலைன்னா இதே மாதிரி வடை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் வாரம் இந்த மாதிரி 2 சுரக்காய் நான் வந்து சுரக்காய் வடை செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். ஹெல்த்தியான சுரக்காய் வடை எப்படி செய்கிறது நான் வீடியோவில் செஞ்சு காமிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.